இந்த நந்தவனத்தை சுற்றி பார்க்கின்ற நேரத்திலே அழகான ஒரு நந்தவனம் என் கண் முன்னால் காட்சி கொடுத்துட்டு செல்கிறோம். இந்த நந்தவனத்தை பார்க்கும் பொழுது இந்த நந்தவனத்திற்கே அரசியாக பெண்ணான சென்று கொண்டிருக்கின்றார். இவரை பார்த்த உடனே ஏதோ என் மூலம் அவளை நாடி சென்று கொண்டே இருக்கிறது என்றார். ஆமாம், ஆண்டவன் அழகை அள்ளி படைத்திருக்கின்றார். முழு மதி போன்ற முகம், இளம் பிறை போன்ற நெற்றி, வேல் போன்ற புருவம், அதில் வேல் போன்ற விழிகள், அதில் மான் போன்ற மரண்ட பார்வை, கோவை இதழ்களுக்குள் முல்லை சரம் போன்ற பற்கள், வேசங்கு கழுத்துக்கு கீழே அழகிய செந்தாமரை போன்ற 2 அதரங்கள், அவற்றை தாங்காமல் தாங்கி நிற்கும் முடுக்கை இடை, செவ்வாழை கால்கள். மொத்தத்தில் இவரை நாம் எப்படியாவது திருமணம் புரிந்தால் என்ன? என் உள்ளம் ஏன் அவளை நாடி செல்கிறது என்றால் இவளை நிச்சயமாக நாம் இவளைத்தான் மனம் முடிக்க வேண்டும். இவளை பார்க்கும் பொழுது அமைச்சர் கூறி தன்னை எடுத்து சொல்லி உடனடியாக திருமண ஏற்பாடு செய்ய இப்பொழுது நான் கட்டளையிடுகிறேன். மந்திரி அவர்களே, நந்தவனத்தை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே சென்றோம் அல்லவா? இந்த நந்தவனத்தை சுற்றி பார்க்கிற நேரத்தில் ஒரு அழகான பெண்ணை கேட்டேன். அற்புதமான பெண், விசித்திரமான பெண், என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெண். என் உள்ளம் அவளை நாடி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த பெண்ணைத்தான் நான் மனமளித்தாக வேண்டும். பெண்ணை பார்க்க பார்க்க அவளையே என் மனம் அலைவாய்ந்து அப்படியா? எப்படி தெரியுமா? அதோ மேக ஊர்வலம், அதோ மின்னல் தோரணம்,
ஆனால் சிறையில் இருந்தவன் எப்படி அந்த பெண்ணை பார்த்தான் என்று கேட்டால் தாங்கள் தான் தக்க ஆலோசனை தர வேண்டும். எப்படி செய்தால் என்ன? நான் என்னை பாதாள சிறையில அடைத்திருந்த பொழுது நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பொழுது என் கனவிலே காளிதேவி தோன்றினார். காளியானவள் தோன்றி என் கனவு நான் காட்சி கொடுத்து இந்த பெண்ணைத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்று ஒரு அழகான முகத்தை காமிக்கிறார். அப்படிப்பட்ட அழகான முகம் இதோ பார் என்று காட்டிட்டு சென்று விட்டார். இந்த மாதிரி ஒரு கனவை தந்தை இடத்துல எடுத்து சொன்னால் நிச்சயமாக அந்த பெண் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், நிச்சயம் நமது நாட்டை சேர்ந்தவராகத்தான் இருப்பார். எப்படி தந்தை எடுத்து சொல்வது, அவளை எப்படி அடையாளம் காட்டுவது? சரி, அமைச்சரே, இந்த நேரத்தில் என்னை எதற்காக அழைத்தீர்கள்? கவலைப்பட வேண்டாம், உங்கள் மகள் திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராகிவிட்டார். அப்படியா? திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டார். அப்படி என்றால் உடனடியாக சிறைச்சாலையில் இருந்து விடுதலை செய்து அழைத்தார். பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திருமணத்திற்கு எப்பொழுது சம்மதம் என்று சொன்னாயோ திருமணம் முடித்த கையோடு மணிவகம் சூட்டி விடுகிறேன். நான் வாய் எடுத்துக் கொள்கிறேன். அப்பா, திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் பெண்ணை, எந்த நாட்டு பெண்ணை நீ தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு சம்மதம். அப்பா, நான் எந்த நாட்டு பெண்ணை தேர்ந்தெடுத்தது என்பதை பற்றி முக்கியம் அல்ல. என் மனதிற்கு பிடித்த பெண்ணை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காக நான் ஒரு பெண்ணை மனதார விரும்புகின்றேன். மனதார? சிறைச்சாலையில் இருப்பவன் மனதார எப்படி விரும்புவான்? அண்ணா, அதாவது சிறைச்சாலையில் அடைத்துவிட்டோம். உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் அப்பொழுது கனவிலே நமது குலதெய்வமாகிய காளிதேவி வந்திருக்கின்றார். குலதெய்வமான காளிதேவி கனவில் தோன்றினார். ஆமா, அப்பொழுது ஒரு அழகான பெண்ணை காட்டி இவளை திருமணம் முடித்துக் கொண்டால் நீ நலமாக இருப்பாய் என்று சொல்லியது. அமைச்சர், சரி, காளிதேவி கனவில் தோன்றி இந்த பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். ஆனால் கனவில் கண்ட பெண்ணை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? ஏன் தெரியுமா? அந்த கனவில் கண்ட பெண் நம் நாட்டை சேர்ந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். நமது நாட்டை சேர்ந்தவளா? எப்படியும் நம் நாட்டு பெண்ணைத்தான் நமக்கு நிகரானவர்கள் இருக்கிறார். நிச்சயமாக இருப்பார்கள். அப்படி ஒரு சமயம் அமைந்து விட்டால் நமக்குத்தான் சந்தோஷம். அப்படி என்றால் நாளை மறுதினம் சுபேர் சந்திரனுக்கு பிறந்த தின விழா வருகிறது. அந்த பிறந்த தின விழாவுக்கு சிறியோர் முதல் பெரியோர் வரையும் சத்தியகிரி நாட்டில் இருக்கும் மக்கள் அனைவரும் அரண்மனைக்கு வர வேண்டும். மனதார சுபேர சந்திரனை வாழ்த்த வேண்டும். அப்படி என்று கட்டளையிடும். அது மட்டுமல்ல, அப்படி வர தவறிவிட்டால் 50 வராக அவதாரமும் 6 மாச கடுங்கால் தண்டனை என்று சொன்னால்தான் அனைவரும் வருவார்கள். சுபேரச்சந்திரா, அப்படி வரும் பொழுது அரண்மனை நான் ஆண்கள் வரிசையில் நின்று தாம்பூலம் தருவேன், நீ பெண்கள் வரிசையில் நின்று தாம்பூலம் தர வேண்டும். ஆமாப்பா, ஏனென்றால் கனவை கண்ட பெண்ணின் மீதான பார்த்திருக்கிறார். சரி, புறப்படும். மாணவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் நமது சத்தியபுரி இளவரசருக்கு பிறந்த நாளை முன்னிட்டு எல்லோரும் நாட்டு மக்கள் அத்தனை பேர் வர வேண்டும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண் பெண் அத்தனை பேரும் அரண்மனைக்கு வந்து இளவரசர் வாழ்த்துவிட்டு செல்ல வேண்டும். அப்படி வராதவர்களுக்கு 50 வராகம் அவதாரம் 6 மாதம் சிறை தண்டனை. அம்மா பொண்ணு அப்பா பொண்ணு அடைத்தக்காரன் ஏன் நடிகின்றான் அது நல்லோட முடிஞ்சு வச்சு
பேசுமா ராமன் அங்காள நிற்கிறது ராமனோட சுண்ணாம்பு சட்டி நாய் தூக்காது. அவ்வளவு மரியாதை. அந்த சுண்டல் அவ்வளவு வாசனையா இருக்குண்டு அப்படி பக்கத்துல வாங்கி திங்கும். கீழே போட்டாலும் எடுத்துக்கும். அவ்வளவு சுண்டலுக்கு ஒரு வாசனை. ஆமா ஆமா. ஐயா சுண்டல் முதல்ல அரமனை வித்தவங்க தான் கொடுக்கணும். அரமனை வித்தவங்களுக்கா? அரமனை வித்துவா இருக்கு. காலையில மீன் கொடுக்கணும்னா கட்டுவா இருக்கு. நீங்க காசு கொடுங்க. என்ன ஏப்ப சரியில்லை. விருதுகள் ஒருத்தவங்க ஆண்பதே கத்துறாரு. இந்த அவரு மைசூர்கார் அவர் தான் கொடுக்கணும். யாராவது ஒரு 10-20 வாங்க ஊருக்காரங்க வாங்க கட்டி காலி அவன் வியாபாரம் அவர்கிட்ட கொடுங்க. இந்த ஒயர் குடிக்கிட்ட கொடுங்க. இந்தாங்க கொடுங்க. வந்துருக்குது ஏதோ கொடுக்கற கொடுங்க. சாப்பிடுங்க. நல்ல முறை ஒயர் வாங்க வாங்க வாங்க. கழுத்து சோப்பு என்ன போடுங்க. ஹலோ ஹலோ திருமக்கூடலூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேடிஎஸ் நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் திரு நல்லு பப்பன் அவர்கள் சார்பாகவும் சுப்பையா அவர்கள் சார்பாகவும் சாதாரண நாடகத்தில் நினைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பிலே ஊர் பொதுமக்கள் சார்பிலே 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன். நன்றி வணக்கம். அன்பு மாமா கேடிஎஸ் அவர்களும் அக்கா கோவக்கா அவர்கள் மாமா சின்ன அவர்களோட இங்கே வந்து ஒரு 30 வருஷம் இருக்குனாங்களாம். ஒட்டத்தர மணியோட வந்திருக்கேன். அப்புறம் என்ன சலிபாபா வாங்கியிருக்காரு அவர் கூட வந்திருக்கேன். அன்பு தம்பி பரமசம் வாங்கி இப்போ வந்திருக்காங்க. எல்லாரும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையா இருந்து இந்த நாடகத்தை கண்டுகளிச்சு எல்லோருக்கும் ஆதரவு கேட்டுக்கொண்டு எனது கதாபாத்திரத்தினுடைய அன்பளிப்படுத்த ஐயா அவருக்கு எங்களது கலைக்கும் சார்பாகவும் மறைந்த அருமை மாமா கேடி சுந்தரக்கா கலைக்கும் சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம் ஐயா. சுண்டல் வைக்கிறேன். ஐயோ அப்ப அவனை சொன்னேன் காரணம் வந்து கம்மியா எப்போ நான் தின்னு பார்த்தேன். அப்ப நீ திங்காம வந்துட்டேன். நான் நேற்று காலையில பழைய சுண்டல் கொண்டு கொடுத்து எல்லாம் வயிற்று வழியே கிடக்குது இல்லையா? நீங்க என்ன மிரட்டி பாக்குறீங்க. அப்ப சுண்டல் அவன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஐயா நான் சுண்டல் வச்சு சுண்டல் நீங்க நினைக்காதீங்க. ஆமா இதுக்கு முன்னாடி நான் நல்லா வசதியாக இருந்தேன். அப்ப என் பேரு சோமநாதன். அப்ப எனக்கு செல்ல பேர் உண்டு பூட்டு சோமநாதன். என் பேரு பூட்டு சோமநாதன் வசதி வாய்ப்பா இருக்கும்போது. ஆமா எனக்கு ஆசையா ஒரு பொண்ணு
ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை பையன், சரி 2 பேர் இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி பேர் காமாட்சி. அங்க நான் 3 பேர் இப்படி எல்லாம் வசதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு சமயத்துல எங்க ஊர்ல பஞ்சாயத்து தேர்தல் வந்தது. அப்ப தேர்தல் வரும்போது என்னால முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சுட்டு இருப்பேன் எல்லாத்துக்கும். என் சிநேகக்காரெல்லாம் சொன்னாங்க, என்னது சோமநாதா நீ சும்மா இருக்காங்க, நீ பஞ்சாயத்து ஒரு தலைவராக வந்தீங்கன்னா நம்ம ஊருக்கு நல்லதெல்லாம் செய்வேன், அதனால நீ தேர்தல் நின்று அப்படின்னாங்க. ஐயா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னால முடிஞ்ச செஞ்சுட்டு இருக்கேன், நீ பதவிக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் உனக்கு நல்ல எண்ணங்கள் வரும், அரசாங்க உதவி நல்லா செய்வேன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாம் சொல்லிட்டு நான் தேர்தல் நின்னேன். நான் நின்று 10 ஆண்டு அது எதுக்கு நிற்கிறான் பாரு, எங்க பங்காளி ஒருத்தன், அவனை தட்டி விட்டு அவனை நின்ட்டான். அவனை உங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. அவன் பேர் ஏகாம்பரம். சரி 2 பேர் நின்ட்டான். ஆமா, எனக்கு கொடுத்தது ஏணி சின்னம், ஏணி சின்னம், அவனுக்கு கொடுத்தது பூட்டு சின்னம். சரி ஆமா, 2 பேரும் தேர்தல் நிற்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, என் பேரு பூட்டு சோமநாதன், உங்க பேரு பூட்டு சோமநாதன். பூட்டு சோமநாதன். அவனுக்கு கொடுத்த சின்னம் பூட்டு சின்னம், அவருக்கு கொடுத்த சின்ன பேரு பூட்டு. எனக்கு ஏணி. நானும் ஓட்டு கை கலத்திட்டு போட்டேன். உங்க ஓட்டு பூரா பூட்டுக்கு போடுங்க. என் பேரு பூட்டு சோமநாதன். ஆமா, உங்க ஓட்டு பூரா பூட்டுக்கு போடுங்க. சரி, ஏன்னா உனக்கு ஏணி சின்னம் பூட்டு கேட்கிறேன், அவனை எனக்கு உள்ள மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டாச்சு. ஆமா, ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஓட்டை எண்ணி பார்த்தா எல்லா ஓட்டும் பூட்டுக்கே போட்டாங்க. நானே பூட்டுக்கு ஓட்டு போட்டேன். ஐயா, என் பேர் என்ன? பூட்டு. நான் போட்ட ஓட்டு பூட்டுக்கு. ஆமா, அப்ப வச்ச வீட்டுல உள்ள எல்லாம் போயிருச்சு, உள்ள எல்லாத்தையும் இழந்துட்டேன். அப்புறம் 2 பிள்ளைங்களை காப்பாத்தணுமே. ஆமா, என்ன பண்ணணும் யோசனை பண்ணேன். சரி, அப்ப இது சினேகாரன் சொன்னாங்க, ஹோட்டல்ல சாப்பிடுவோம்ல, ஆமா சாப்பாட்டு கடை வைக்கலாம்னு சொல்லி சொன்னானுங்க. சாப்பாடு கடை. ஆமா, எப்ப வைக்கலாம்னு கேட்டேன் ஒருத்தங்கிட்ட. ராத்திரில வீடா? ராத்திரிலையா? ஆமா, சாப்பிடுறது ராத்திரி. ராத்திரி ஹோட்டல் வைக்கிறாங்க. ராத்திரி ஹோட்டல் வச்சு தூங்கிடுவாங்க, வியாபாரம் நடக்காது, வேணான்னு யோசனை பண்ணேன். இன்னொருத்தன் சொன்னேன் மத்தியானத்துல வீடா அப்படின்னு. அதிகமா மத்தியானத்துல உச்சி வெயில் இப்பயே உட்கார முடியல. ஆமா, அதுல வியாபாரம் ஆகுதுன்னு யோசனை பண்ணேன். சரி, அப்புறம் நானே யோசனை பண்ணேன். என் முன்னாடி பேரு காமாட்சி. ஆமா, யோசனை பண்ணேன் என்ன பேர் வைக்கலான்னு பார்த்தேன். காமாட்சி காலக்கலப்புன்னு வச்சு. காமாட்சி காலக்கலப்புறதா? காலையில வைக்கிற பேரு கிளப்பு காலக்கலப்பியா? காலக்கலப்பு உணவகம். காமாட்சி காலக்கலப்புன்னு வச்சுனே இல்லையா? சரி, 5 வயசு 10 வயசு இருந்து எல்லாம் வந்து ஏறினாங்க. யார்கிட்ட? என் கடையிலையா? சாப்பாடு காமாட்சி. என் பொன்னாடி இட்லி சுடுவா பாரு, இட்லி பஞ்சாட்டு இருக்குது. இந்த செவத்துல அடிச்சு அந்த செவத்துக்கு வந்துடும். அது பஞ்சு மாதிரி இருக்குமா? அங்கேயே உறுதியா இருக்கு. அவ்வளவு கெட்டியா இருக்கு. தோசை ஊற்றுவா பாரு, மாவு கரைச்சி நம்ம தொலைவி ஊத்துனா காலில் போட்டு மிச்சி இழுத்தா சவ்வா இழுக்கலாம். ஆமா, அப்படி தோசை ஊற்றுவா. இடையில உட்கார வச்சு இட்லி தோசை ஒன்னா 10 பேர் உட்காந்துருக்கான்னு வச்சுக்க. சரி, முதல்ல ஊத்துனா கடைசியில போய் நிற்கும். என்னது? சாம்பார் அவ்வளவு கெட்டியா இருக்கும். ஆமா, அப்புறம் பார்த்தேன் அதுலயும் குழம்பு கட்டி வரல. சிலந்தி வந்துச்சா? அது வெயிலுக்கு வந்துடும். பார்த்து உள்ள போச்சு. சரி, அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்துட்டு அப்புறம் இந்த சுண்டல் யாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சுண்டல். ஆமா, இதை பார்த்து முன்னாடி ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறான். சுண்டலுக்கு ரொம்ப கிண்டல் நினைக்கிறேன். இதை வச்சு நான் பிள்ளைகளை காப்பாற்றி இருக்கிறேன். சரி, ஆமா, நீங்களும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ,
மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விழிந்தும் விடியாத காலை பொழுதாக விழுந்த கலை எண்ணமே நதியில் விளையாடு குடியில் தலை செய்யும் நடந்த இனத்தின்றே வளர்பொதிகள் மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விழிந்தும் விடியாத காலை பொழுதாக விழுந்த கலை எண்ணமே நதியில் விளையாடு குடியில் தலை செய்யும் நடந்த இனத்தின்றே வளர்பொதிகள் மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்ட சேனை பறவைக்கு ஆடி பிறந்தாயடா புவியாடி பிறந்தாயடா அத்தை மகளை மணக்கொண்டு வாழப் பிறந்தாயடா அத்தை மகளை மணக்கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா உலகை வினை பேசுவார்
ஐயர் அவர்கள் ஐம்பூர் அன்பர் சொல்வார்கள். அவர்களுக்கு எங்களது தலைப்பரிமாறு சார்பாக நன்றி. ஐயா, கொண்டாட்ட சுண்டல் விற்கிற பத்தியா கேவலம் நினைப்பா. ஆனா ஏமா என்னை கண்டா பயம் நடுக்கம், ரொம்ப மரியாதையா இருப்பா. ஆமா, என்னடி காமாச்சு ஏங்கன்னு கால்கள் விழுந்துருவா. அவ்வளவு மரியாதையா? இன்னைக்கு வருவாங்க கொண்டாட்டி, நீங்க 4 பேர் இன்னைக்கு பாருங்க. அட இன்னைக்கு பாருங்கப்பா, அவ்வளவு மரியாதை. எப்படி மரியாதை பாருங்க. இன்னைக்கு திரும்பக்குள்ள கிடைக்கிற மரியாதை. சரி, காலையில கலெக்டர் பேசுறேன். எத்தனை பேருக்கு? கேட்டுப்பாமா, ஞாபகம் வச்சுங்க. ஆமா. உள்ள இருக்கு பாரு, தின்னு பாருங்க. ஒயர் கீழே பார்த்து வா. போதும் போதும் விடுங்க. இன்னொரு பாட்டு பாடுனா. கூப்பிடுங்க பொண்டாட்டிய. என்ன சாமி? இன்னொரு பாட்டுனா. உதய தாயி, உங்களை உன்னை நம்பிதான் என் பொண்டாட்டி கூப்பிடுறேன். என் மான மரியாதை காப்பாற்றணும். கூப்பிடுங்க. அட இருங்கப்பா, இருப்பா, இன்னொரு பாட்டு பாடுங்க. நான் தெரியாம பேரை வர சொல்லிவிட்டேன். காவல்கள் போறதுக்கு எனக்கு காலை வாரிட்டான். அடிய புள்ள காமாட்சி. ஏண்டாங்கிறா? யாரு? ஏண்டாங்கிறா? போங்க. அடி பைப்புல தண்ணி வருது. 15 நாளைக்கு ஒரு தான் தண்ணி வருது. சரி, என் பொண்டாட்டி அண்டாவை கொண்டு காலையிலே வச்சு ராத்திரியே வச்சிருவா. ரைட்டு. முதல் அண்டாவை கொண்டு வச்சிருவா. வரிசை அண்டி வச்சு தண்ணி வந்துருச்சு. சரி, அடுத்தவங்கள முடிக்கணும்ல. என் பொண்டாட்டி வச்ச அண்டாவில தண்ணி வலியுது. அடுத்தவங்க எடுக்கணுமா இல்லையா? அது யார் அண்டா? அது யார் அண்டான்னு கேக்குறா. அதை கேட்கணும், அவ காலையில விழுந்துச்சு. அது ஏன் அண்டா, அது ஏன் அண்டாங்கிறா. ஓ, அண்டாவா? புத்தகை பத்தி ஒரு சொல் வாசிக்கிற முன்னாடி நீ வேற. படிதாண்டா பத்து. ஆமா, நான் படிய கட்டல வீட்டுல. அடியுள்ள காமாட்சி, இதுக்கு என்னப்பா சொல்ற? என்னடாப்பா சொல்ற? எனக்கு எத்தனை பிள்ளைங்க சொன்னேன்? 2 பிள்ளைங்க. ஆமா, அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது சரி, இந்த அம்மள்டப்பா ஆர்லிக்ஸ் டப்பா பூஸ்ட் வாங்கி டப்பாலாம் வாங்கி அதெல்லாம் சின்ன படம் அது ஞாபகம் இருக்கு அடிக்க வச்சேன். சரி, ஆனா வந்து பக்கத்து பிள்ளைய வீட்டு பிள்ளைங்க உருட்டுதுங்க. சரி, அது எங்க டப்பாச்சா? அது எவன்டா அப்பா உருட்டுறது? எவன்டா போன அவங்க டப்பா அப்பா போடுறாங்க. தப்பாவ சொல்றாங்க. என்னைய போட மாட்டாங்க. அடியுள்ள காமாட்சி, ஏண்டப்பா? ஏன் அப்படி கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எது இல்ல. அங்க இருந்து காமாட்சி காமாட்சி ஏன் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? எதுக்கு இவ்வளவு வேகமா என்னை கூப்பிட்டீங்க? என்ன கூப்பிட்டீங்க? என்ன செய்தி? ஒரு புருஷன்காரன் வியாபாரத்துக்கு போறானே, வியாபாரத்துக்கு போயிட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்தாரா? ஆமா, சுண்டல் வச்சு கொடுக்குறோமே, வியாபாரம் பண்ணிட்டாங்களே, எதுக்கு கூப்பிடுறாப்ல என்ன கேட்கறல. அங்க இருந்து நான் வாரம் என்ன இங்க இருக்கிற வார ஆரம்பிச்சாங்க. யார் வர ஆரம்பிச்சிட்டாங்க? அதனால காமாட்சி காமாட்சி இப்படியே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, என்னமோ காமாட்சி காமாட்சின்னு பெருசா காமாட்சி நல்ல முறை வச்சுக்கிறது மாதிரி தான் பேசுறீங்க. ஏடி, கல்யாணம் பண்ணி 10-20 வருஷம் ஆச்சு. ஆமா, ஆஸ்திக்கு ஒரு ஆணு, அழகா ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருக்கு. இதை விட உனக்கு என்ன கஜகஜமா இருப்பேன்? ஆமா, பொம்பளை பிள்ளைனாலும் பொம்பளை பிள்ளை. உங்க மாதிரியே அப்படியே இருக்கு பொம்பளை பிள்ளை. வீட்டுல ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குது. என் பிள்ளை வேலை பார்க்காம நான் எவ்வளவு போடுறேன்? நான் பெத்த பிள்ளை அழகா எப்படி இருக்கான்னு தெரியுமா? நான் சொன்னா போதும் அப்படியே. அவனுக்கு அலங்காரம் பண்றதே உனக்கு வேலை. ஏன்? அவனுக்கு அலங்காரம் பண்றதே எனக்கு வேலை. எனக்கு வேலையே பாக்குறது. அழகா பண்ணாலும் வேலை அப்படி பாப்பா. உனக்கு என்ன குறை வச்சு நான் சொல்லு. என்ன குறை வச்சிருக்கீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு ஏதாவது ஒரு நல்ல நிம்மதியா இருக்கா? நல்லா நினைச்சு பாருங்க. ஒரு நகை உண்டா? ஒரு நட்டு உண்டா? சரியா? ஐயா, நல்லா கேளுங்க. நகை ரொம்ப நட்டு கேட்டா நகையெல்லாம் போட்டா குடிக்கு போற சொல்லி போட்டு சரி, பழைய பஸ் நாள் ஆர்சி சாமி இருந்தாரு பாருங்க. ஆமா, அவரு டப்பா நெட்டு வச்சிருந்தாரு. அண்ணா நெட்டு கொடுக்குன்னு கேட்டேன். தப்பா எடுத்து போ சார், ஏதோ அவசரமான கேட்டா செட்டியார் எடுத்து போனாரு. தப்பா வீட்டுல வச்சிருக்கேன். எடுத்து இங்கிட்டு ரெண்டு மாட்டிக்க வேண்டியான. நான் எடுத்துக்கிட்டேன். சரி, அது போனா போயிட்டு ஒரு தாராளத்துக்கு சீப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? வாசம்யா, கொம்பு சீப்பு பிளாஸ்டிக் சீப்பான உடைச்சு விட்டு சொல்லி விட்டு ஆமா, இங்க இருந்து தென்னில இருப்பாரு பரமத்திட்டு தென்னில. ஆமா, அங்க போய் அவன் பொண்ணுசாமி நாடு சொல்லி பணம் இருக்கு ஒரு வாங்கி வச்சிருக்கிறேன். எடுத்துக்க வேண்டிய சீப்புக்கா? சரி, அது போனா போயிட்டு போகுது. ஒரு சேலை உண்டா? ஒரு சேலை வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஐயா, நல்லா கேட்டுங்க. இவரை கல்யாணம் பண்ணும்போது சரி, வீட்டுக்கு போனேன், பொண்ணு பார்க்க போனோம். எல்லாம் போனோடனே இவங்க அம்மா வந்து புடவை கட்டிட்டு வந்து பார்த்தாங்க. புடவை கட்டி போனேன். சரி, மாமியா வந்துருச்சு, அடுத்து பொண்ணு ஒன்று பாக்குறேன். மக ஒன்று பார்த்தா அம்மா அவளுக்கு வச்சு இவன் வந்தான். கொஞ்ச நேரம் பார்த்தேன். அடுத்த 2 பேரும் கூட்டு பார்த்தோன்னே ஒரே புடவை இருந்தது. சரிட்டு
போய் இவரை நிக்க வச்சுட்டு ஜன்னல்பட்டி எட்டி பாக்குறியா இவ கட்ட கூட இவங்க அம்மா கட்டி இவ கட்ட கூட மாத்திட்டு இவங்க அம்மா கூட நிக்கிறாங்க இலச்ச உடம்புதான் முன்னேறவே முடியும். ஆமா சரி அது கூட போயிடுது ஒரு வாசமா அடிக்கிறதுக்கு சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கு ஒரு வாசனை சோப்பு வாங்கி கொடுத்தீங்களா சந்தன சோப்பு வெடிமிக் சோப்பு லைபாய் சோப்பு சன்லைட் சோப்பு சாப்பிடலாம் சோப்புல இல்ல வரது இல்ல இப்பெல்லாம் வாசம் சோப்பு வருது இந்த சோப்புலாம் கொண்டாடி உடம்பு கெட்டு போயிருந்து சேங்கல்ல போய் ஆமா ராமசாமி ரெட்டியா இருக்காரு பாருங்க ஆமா செங்க சூழல போய் செங்க சூழல ஒரு மணி செங்க கொண்ட வச்சிருக்கேன் அப்படி வச்சு இழுத்தா ரத்தம் தான் வரும் சரி அது கூட போயிடுது பொண்டைக்கு பூ நிறைய வாங்கி கொடுத்துருப்பீங்களா ஐயா அந்த பூலாம் வச்சா வாடி போயிரு சொல்லிட்டு வாடி போயிட்டு எருக்கும் பூ வச்சிருக்கேன் எருக்கும் பூ வச்சிருக்கேன் எருக்கும் பூ வச்சிருக்கேன் போத்து கொண்டையில வச்சுட்டாங்க சரி இல்ல எதுல வச்சுட்டாங்க வச்சுக்க நல்லா இருக்கு சரி அது கூட போயிட்டு போகுதுன்னு முகத்துல அடிக்கிறதுக்கு ஒரு பவுடர் வாங்கி கொடுத்துருப்பீங்களா பவுடர் மைசூர் சாண்டல்ஸ் பவுடர் பான்ஸ் பவுடர் இந்த பவுடர்ல போட்ட முன்னாடி உடம்பு கெட்டு போட்ட மணக்காதுன்னு சொல்லி அந்த என்ன கலந்து குச்சி குச்சி காய வச்சு மாவை வச்சிருக்கேன் முகத்துல பூசணே வச்சுக்க அப்படி கப்புனு ஒரு வருஷம் ஒதுக்கி விலகாது அது மாதிரி அப்படி தெரியும் வெளியே உன் மாணவன் நீ அழகா ஆமா சரி அது கூட போயிட்டு போகுதுங்க எனக்கு முடி ரொம்ப நீட்டா இருந்துச்சுங்க இப்ப முடியே இல்ல மச்ச ஒரு சவரி முடி வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் முடி வாங்கி கொடுத்தீங்களா ஐயா ஐயா சவுண்ட் வாங்கி வச்சா கொண்டாடி முடியா கொண்டு போயிட்டு சொல்லி போட்டு அங்கிருந்து அந்த ஜெகதாபி இருக்கு பாருங்க அந்த வழியில போற வழியில போறான் ஆமா கத்தனாரு அந்த நம்ம அவர் பேர் நல்ல பெரிய சின்னசாமி நாயகர் இருக்காரு பாருங்க அவர் வீட்டு வாசல செவுத்து ஓரம் தோட்டத்துல போறா புளிச்சனார் வச்சிருக்காரு புளிச்சேரி அந்த புளிச்சனார் கொண்டாந்து நல்லா இழுத்து வச்சிருக்கிறேன் வச்சு சவுங்க பின்னிக்க வேண்டிய சாயத்தை போட்டு தலையில வச்சுக்க வேண்டியது அது போட்ட சவரி முடி சரியாயிருமா நான் பாத்துட்டு தலைக்கு தேங்காய் கொடுங்க மச்சான் நான் விளக்கெண்ண போட்டு முடியல முடியெல்லாம் நரைச்சு போயிட்டு இங்க இருந்து சீமை போய் சீமனை 2 லிட்டர் வாங்கியிருக்கேன் தலையிலையா மசு கூட மாட்டாது ஆமா சரி நம்ம 2 பேரும் சண்டையை போட்டு இருக்க கூடாது யாரும் மட்டும் யாரும் ஒரு பக்கம் இருக்கு அதனால நம்ம கொஞ்ச நேரம் சந்தோஷமா கொஞ்ச நேரம் சந்தோஷமா என்ன சந்தோஷம் என்ன இப்படி கேட்டீங்க என்ன பாருங்க ஆசை வரும் ஆசையுடன் பாசம் வரும் இரண்டரங்கம் கிடையாதம்மா ஆசையில்
செட்டியார நாங்க 4 பேர் வாங்கின வரமே சரியில்லை. ஆனா நீங்க வாங்கின வரணும்ல ஓகே. ஐயோ ஐயா இந்த படம் வேறையா அதெல்லாம் இருக்குதியா. என் 2 பிள்ளைகளை கூப்பிடுறேன் பாருங்க. என் புள்ள இருக்கு பாருங்க. ஆமா நீங்க மகாலட்சுமி மகாலட்சுமி தான். என் பிள்ளைய பார்த்து கொடுக்க போறாங்க. வரும்போது என் புள்ள மோத்து தான் முடிச்சு வந்தேன். ஏன் எப்படி பாத்தீங்களா? ஆமா ஏங்க நல்லா கேட்டுங்க. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். எங்கனால ஒரு நகை கூட வாங்க முடியல. இவர் எங்க பொண்ணு அப்படியே அலங்கரிச்சுக்கிட்டு வருதுங்க பக்கத்துல. அரண்மனையில இருக்கிற பிள்ளைகளை மகளுக்கு தோழிங்க. சரி ஆமா என் மகளுக்கு ஆசை நான் ஒரு நாளைக்கு நகைலாம் வாங்கி போட்டு பாக்குறேன்மா. சரி வாங்கி போட்டுக்குமானே. அதுக்கு அரண்மனை இருக்க பிள்ளைங்க கொடுத்துருக்கு. போட்டு உடனே கொண்டு கழட்டி கொடுத்துருவா. அதை கட்டி கொடுக்க போறாங்க. சரி அதெல்லாம் இருக்குதா? எதுக்கு கூப்பிட்டு தெரியுமா? இளைய மகாராஜர் பிறந்தநாளாம். ஆமா சரி அதனால சத்தியபுரி நாட்டுல மக்கள் எல்லாரும் போய் அரண்மனையில் சாப்பிட்டு தாம்பூலம் வச்சுட்டு வரணுமா. அப்படி வராதவங்களுக்கு 6 மாசம் சரி தரவையும் 50,000 அவரால் போடுறாங்க. காசு கட்ட முடியாது. அதனால பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு எல்லாம் குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம். உங்க பொண்ணு நீங்க கூப்பிடுங்க. என் பையனை நான் கூப்பிட்டா அது ஓடோட வந்துருப்பான். கண்ணு சதாரா அம்மா சதாரா பாடி தங்கம் அவ்வளவு மரியாதையா வருவா. அப்படியே இவன் பயில மூத்துல முடிச்சோம்னா பொண்ணு வருது பையன் கிடையாது. பையன் அழகுராஜா. அழகுராஜா பாருங்க தூக்கமா எடுத்து உட்காருங்க. இல்லைன்னா இருக்கிறதுலாம் அவருக்கு புரிய வந்து சதாரா நான் கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. அதனால இப்ப நீங்க கூப்பிடுங்க. தம்பி அழகு நீ ஒரு வேஷம் போட்டு நான் சுண்டல் பாத்திரம் போட்டு வந்தேன். வேலை வச்சுமான்னு சொன்னேன். உள்ள பொறுப்பா அந்த வேலையை பார்த்துட்டு ஓ அது உங்க புள்ள பொறுப்பா வீட்ல வேலை பாக்குது. நான் கூப்பிட்டா வராங்க. ஆமா இவன் எரிஞ்சு கிடக்குறவன் மேல. ஆமா வாங்க எப்ப பார்த்தாலும் புள்ள வந்து பாரு புள்ள எப்படி இருக்கு பாருங்க. நீ இருக்கிற நகனெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சொல்லுன்னு இருக்குது. இவனுக்கு பொறாம. ஆமா ஆமா இந்த பொண்டாட்டி எங்க இருந்து கிடைக்குது? யா எங்க இருந்து கிடைக்குதுன்னு சொல்லுங்க. அத கேக்குறியா? ஒரு நாள் ஆத்துக்கு ஜாலியா குளிக்க போனேன். இவ எதுக்கால வந்தா? ஆமா அப்ப கால் தடி கீழே விழுந்துட்டேன். அதுல இருந்து மச்சான் என்ன கட்டிட்டேன். மச்சான் என்ன கட்டிட்டேன். அதான் பார்த்தேன். இல்ல நீங்க கட்டிட்டேன்னா அம்மாவை யாருமே கட்டிருக்க மாட்டாங்க. இருக்கு அம்மா கோவக்காரன் ஒளிய ஆமா அது உங்களுக்கு தெரியும். எப்ப பார்த்தாலும் நீங்க சுடு சொல்லிட்டே இருக்காங்க. உங்களே பிரியமா இருக்கானா? அவ நம்பி மேல பிரியமா இருக்காளா? அதனால போவான். பாதுகாப்பா பாத்துன்னு புத்தி பேச சொல்றா. வெளிய விளையாடாதீங்க. அரண்மனை சேர விடாதீங்க. அரண்மனை கோழி அம்மிக்கலையே உடைக்கி. அதனால பொறாம அவருக்கு. கோழில இருக்காங்கல்ல அது கூட சேர்ந்து வாங்கி போடுறீங்களே. அதனால திருப்பி கொஞ்சம் பயமா இருக்கு. நம்ம எங்க கட்டுறது. அது சரி. நீங்க வாங்கி போட மாட்டீங்க. என்னையும் வாங்கி போட விட மாட்டீங்க. கஷ்டத்துல இருக்கோம். நம்ம இதெல்லாம் வாங்கி போட முடியுமா? பாத்துக்கப்பா. நான் வாங்கி போட முடியுமா? எங்க அப்பா வந்து வேற இடத்துல இடம் கட்டினா நிறைய அம்மா நகை போட்டு வந்திருக்கோம். எனக்கு அது நானே வந்து தரேன். நீங்க போய் பானை காவ. நம்ம சண்டையில கூப்பிடுறீங்க. சரிப்பா. சத்தியபுரி நாட்டு இளைய மகாராஜா இருக்கார்ல. இளைய மகாராஜா. அவருக்கு பிறந்த நாள் வருதான். அப்படியா? அந்த பிறந்த நாளுக்கு குடும்பத்தோட போய் எல்லாம் சாப்பிட்டு அவருக்கு பிறந்த நாள் நமக்கு என்னப்பா? ஆமா சொல்றேன் கேளுங்க. அவருக்கு பிறந்த நாள் வந்திருக்குதான். சத்தியபுரி நாட்டுல எல்லா மக்களும் போய் சாப்பிட்டு அவங்க ஏதாவது சாம்பல் தருவாங்களாம். கொடுக்குற பொன்பொருள் வாங்கிட்டு வரணும். வராதவங்களுக்கு 6 மாசம் சிறை தண்டனைய 50 வராங்க போறாங்க. நம்ம எதுக்கு காசு கட்டுறது? அதனால என்னை கூப்பிட்டு நான் வந்துட்டேன். இந்த உன் தம்பி இருக்கான் பாரு, அவன் எந்த மரத்தை தூக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் கூப்பிடுனேன். நீ கூப்பிட இருக்கிறது கூப்பிடுவோம் மகனை. இருந்தாலும் அழகு அழகுனாலும் அழகுதான். அழகு வந்து சிரிச்சுன்னு வச்சிருங்க. ஐயோ அழகுராஜா முகத்தை பார்க்கணுமா? அவ்வளவு அழகா இருப்பா. கூட எங்க ஓடிடுவாங்க. இப்ப கூப்பிடுறேன் பாருங்க. என் பிள்ளை எப்படி வந்து நிக்கிறான்னு பாக்குறீங்களா? நீங்க சுண்டலை வளர்த்து போறீங்களே, யாரு உங்களுக்கு உதவி பண்றா? அவன் தான் பண்றான். உங்க பொண்ணா பண்ணிவிடு.
அவன் திரும்பக்குள்ள எந்த தென்னமரத்தை தொங்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு காலையில தோப்புக்காரங்க வந்து கட்டி வைக்க போறாங்க. நான் கூப்பிட்டு வரல, நீங்க கூப்பிட்டு வரல. அதே நமக்குள்ள சராரம் எப்போ வந்து முட்டாய்கிட்டே வாங்கிட்டு சராரம் கூப்பிட்டு தான் வரும். என் தம்பி அம்மா அப்பா எவ்வளவுதான் என்ன வாங்கி கொடுத்தாலும் நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு பார்க்காம இருக்கவே மாட்டான். எங்க போனான்னு தெரியல. ரொம்ப நேரம் இருக்க மாட்டானே. எங்க போனா எங்க வந்தாலும் தெரியலையே. என்ன வேலை செய்யறான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அழகே தம்பி இங்க மாமா தம்பி கோழி கோழி அவ்வளவு அழகா? சரி சரி. கோழி கோழி தக்கம்மா கோழி கோழி தக்கம்மா கோழி 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 தக்கம்மா கோழி பாமர அடித்துண்டாட்டுறது துண்டி. ஆமா எங்க நாணயத்தை காணா? தஞ்சாவூர்ல தமிழ் நக்குதா? நாயனா நாயனை எங்க நக்குறேன்? நாயனை எங்க இருக்குது? சரி சரி சரி. ஆமா அப்பா அம்மா அக்கா பெண்ணு அக்கா அம்மா அப்பா என்ன அழைச்ச காரணம் ஏன்டா டாம்ல போக டூம் போடுறீங்க. எங்க ரூம் போடுறே இருக்கா பாருங்க. அக்கா அப்பா அம்மா டீ போடுறேன். டீ போடுறியா? மோ ஓ மோ யாரு அழகு? மோ நான் அம்மா கழுத்துல போட்டு ஒண்ணுமே புரியல. அம்மா பால் பாஸ்கி பால் குடிச்சீங்கன்னா அம்மா போய் இருக்கிற வாழை நீ குடிச்சுட்ட. உனக்கு வாழை வச்சா உரிச்சு எடுத்துடுறேன். எருமை பால் அதனால எருமை பால் குடிச்சா முதல்ல தூக்கம் வருது. அம்மா அப்பா அக்கா என்ன அக்கா காக்கா காக்கா காணா? அந்த காக்கா யாருன்னா கேட்டா அக்கா அக்கா எந்த வகையிலும் நாங்க 4 பேர் வாங்கின வரம் சரியில்லை. என் மகன் குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளவு பாசம். சிரிப்புல இருந்தேன். நான் சிரிப்புல இருந்தேன். நான் எப்பவுமே அப்பா தோல்ல தான் இருப்பேன். இப்ப
இருக்காங்கல்ல ஆமா. இப்ப போய் அப்படி இருக்க முடியுமா? ஏன் இப்படி பெரிய பிள்ளையாட்ட கூப்பிடு தூக்கமா? ஆமா முடியுமா? ஏன் முடியாது அப்புறம் அம்மா ஏற்கனவே அம்மா இடுப்பு ஓடி போய் அழகு அம்மா அம்மானால இப்ப தூக்க முடியாதுப்பா. இப்பெல்லாம் வலிக்கும். அதனால அப்பா மேல ஒரு ஏறி எனக்கு இருக்கு. தெரியும் அப்பா உன்னை இடுப்பு ஒடிச்சுட்டான்னு தெரியும் இடுப்பு ஒடிச்சுட்டேன். இல்ல அழகு. வேலை வாங்கி சுண்டல் வைக்காது சொன்னா ஊற வைக்கிறதே இருக்காது எப்ப பார்த்தாலும் அழகு. 2 பேரும் ஊற வச்சுட்டே இருக்கீங்க என்னது? சுண்டலு. ஆமா. இருந்தானா? இருமா ஆமா உன்னை காலை எழுந்து நான் பார்க்கலான்னு பார்த்தேன் ஆ, பார்க்கவே முடியல நாயனா. வியாபாரத்தை முடிச்சுட்டு வந்தேன் ஒன்னும் வீட்டுல காணா காலை எழுந்து எங்க போயிருந்தேன் நைனா காலையில இருந்து நான் இசுக்கூலு போயிட்டேன் இசுக்கு பூலா இசுக்கு போடு இசுக்கு பூலா சொல்றா போனேனா உனக்கு சொல்ல தெரியல பள்ளிக்கூடம்னா என்ன படிக்கிறேடா போனேனா பள்ளிக்கூடம்னா கடை தூங்குறடா பள்ளி என்றால் சமைப்பது கூடம் என்றால் தூங்குறது அதான் பள்ளிக்கூடம் நீ படிக்கும் போது அப்படி இருக்கு பள்ளிக்கூடம் ஆமா நைனா இது என்ன படிக்கிற இடம்டாது ஆஹா. சரி ஆ. இந்த வாத்தியார் யாராரு நைனா ரெண்டு வச்சிருக்காங்களா இப்ப 2 வாத்தியாரு ஆ. இந்தாடா நீங்க தான் சாரு வாத்தியார் ஆமா சரி அக்காவை பீச்சரு சரி அவனை கேட்கிறேன் ஆமா இப்ப சார் என்னென்ன கேட்டாங்க இப்ப நீ வந்து நீ கேள்வி கேட்கிற கேட்கிறேன். நான் சொல்லுவேன் சரி கேளு டேய் அழகு தேயாளர்னு சொல்லாத சார் நான் தான் சாரு சார் ஏன் சார் ஏன் சார் ஓஞ்சார் எனக்கு ஐயோ கடவுளே அவன் போய் என்றான் நீ இருந்தா நீ கொண்டிருக்காங்க ஏங்க சார் ஏங்க சார் ஏன் சாரா சரி சார் கூப்பிடல சொன்னா. டே அழகு ஏன் சார் 100 கொய்யா பழத்தை 2 பேருக்கு கொடுத்தா என்ன வரும் 100 கொய்யா பழத்தை 2ஆ பிரிச்சு 50 கொடுத்தோம்னா காலையில உட்காந்து கிளம்போது விதவதையா வரும் ஏடா, அதே கேட்டேன். 100 கொய்யாவுக்கு 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா ஆளுக்கு 50 ஒரு ரூபானா சரி 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 இன்னொன்னு கேட்கிறேன் கேளுங்கண்ணா டே அழகு சார் ஏன் சார் ஏன் சார் கூப்பிடுறோம் ஓஞ்சாருமே கூப்பிடுறோம் ஏன் சார் 100 ரூபாய்க்கு பஞ்சை வாங்கி அதை 150 ரூபாய்க்கு வித்தா 50 ரூபாய் லாபமா கஷ்டமா நைனா உனக்கு புரியவே இல்லைனா ஏன் நைனா 100 ரூபாய் பஞ்சு வாங்கி அது 150 ரூபாய் வித்தா எப்படி லாபம் இருக்கு பாருங்க எவ்வளவு அறிவு தம்பி, பேசுறேன். இந்த அறிவுல எங்க வச்சிருக்கிறேன் அம்மாட்ட அப்படியே பால் குடிச்சுக்கிட்டு சரி, இப்ப கேக்குறேன். டேய் அழகு சார் டேய் அழகு கேளா ஏன் சார் ஏன் சார் அணில் எது கிடைக்கும் சார் சார் கொட்டை கிடைச்சா பள்ளிக்கூட பாடம் முடியாதா சார் அணில் கொட்டையை கிடைக்கும் சொல்லணும் சார் அணில் கொட்டையை கிடைக்கும் இப்ப டீச்சர் கேக்குறாங்க கேளுங்க அம்மா கேட்பாங்க. அழகு காக்கா டீச்சர். ஏண்டி டீச்சருக்கு மரியாதை பேசணும்ல. டீச்சர் ஏன் டீச்சரா ஏன் ஏங்க டீச்சர் டீச்சர். ஏன் டீச்சர் ஏங்க டீச்சர். ஏங்க டீச்சர் ஏய், இப்படி எல்லாம் போய் டீச்சர் சொன்னா உன்னை அடிச்சு போடுவாங்க. அக்கா எனக்கு தான் இருக்குது நான் உனக்கு முன்னால நான் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கேன்ல. படிச்சிருக்கேன்ல. ஆமா. சார் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. சரி சரி கேளு கேளு ஏய் அழகு ஏன் டீச்சர் டீச்சரா? அது வாயை ஒண்ணுமே இல்ல. ஆமா. அது எங்கே குடியிருக்கும்? யோசி யோசி சொல்லு. டீச்சர் எலி எலி டீச்சர் வந்து அம்மா டீச்சர் எலி பொந்தில் கூட இருக்கும் டீச்சர் எலி பொந்தில் குடியிருக்கும் அம்மாவுக்கு நன்னு சொல்றா நன்னோடு பாரப்பண்ணு பாரப்பா நன்னூலை பாருவாரு அது பாரப்பா நன்னூலை பாருவாரு பாரப்பா நன்னூலை பாருங்க
இறங்கி பாடுறான்னா நீ மேலே மாறிதான் படி நீங்களா ஏறுனா ஏறுகிறீங்க, இறங்குனா இறங்குறீங்க. அதுல சாமி இப்படி பாடுறீங்க. ஆமா. பாரப்பா நன்னூலை பாரு பாரு அப்படி பாடு. பாரப்பா நன்னூலை பாரு பாரு, அதில் பழைய சோத்தை ஊத்தி தயிரை ஊத்தி தின்னு பாரு, காலையில போய் முக்கி முக்கி பேண்டு பாரு, அது சோத்தாங்கையில நீ நோண்டு பாரு. இதெல்லாம் இந்த குரல் சொன்னாங்கல்ல. ஆமா. ஆத்திச்சூடி, அறம் செய் இரும்பு, 6 மாச சிறை, 3 விரல விடு. அறம் செய்ய விரும்பா. ஆமா. அறம் செய்ய விரும்பு. அறம் என்றால் தர்மம். தர்மம் செய்ய விரும்புனா அறம் செய்ய விரும்பா. சரி சரி. ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, 6 மாச சிறை, 6 வந்து சினம். 6 வரி சினம், 3 விரல விடு. ஊக்கம் அது கைவிடு. ஊக்கம் அது கைவிடு. தாத்தா, அப்பா, ஐயா, நகுண்டா. ஏண்டா ஏய் என்ன கழுவு தண்ணி கிடைக்கலையா? தம்பி அதான் இருக்காது. இந்த சித்திரவழி நாடகம், கோவல் நாடகம் எனக்கு சித்திரவழி நாடகம் தெரியும். எப்படி? முத்தி முத்தி நாய கண்டு, அது முக்கி முக்கி பேர கண்டு, அது நல்ல அடிக்க கண்டு, அதை தோற்றுக்கிட்டு கடிக்க வந்து அவங்க என்னமா எழுதி வச்சிருக்காங்க? முந்தி முந்தி விநாயகனே முக்கநாடு கண்மனா நீ முந்தி முந்தி நாயகண்டியா? நானா? அது கூட பழைய பள்ளி உனக்கு அந்த புத்தி வந்துருச்சு. உனக்கு இல்ல, உனக்கு கோவம் நடந்து தெரியுமா? கோவம் நடந்து பாத்துக்கியா? இப்ப கோவல கதையை சொல்ற கேளு. கேவலம் கோவல அடுத்த வருஷம் போடுறாங்க. ஆமா. நைனா, இப்ப கோவல வந்து இப்ப வந்து சுதந்திரம் நடத்துறாரு. பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது அப்ப வந்து மாதை வரலாம். நாட்டியக்காரன். ஆமா, நாட்டிய ஆடுறதுக்கு மாதை வரலாம். சங்கீத கோவலை. இப்ப நாயனால மாமா நான் கோவலன். பேச்சு கூட அதான் சொல்லுவாங்க. நீ வந்து கண்ணகி, நீ வந்து மாதவி, அம்மாவை கண்ணகியா வச்சுக்கலாம். இப்ப வந்து நாயனாதான் மாமா, நான் தான் கோவலன். இப்ப வந்து கண்ணகி இல்ல இல்ல, கண்ணகிக்கு கோவலுக்கு 5 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாங்க அரியாபுரத்துல. ஆனா கண்ணகிக்கு விவரம் தெரியல. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப கோவலுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க. அப்பொழுது திருக்கடையூர்ல இருந்து இந்த மாதை வர்றா. மாதை வர்ற நாட்டியமாட வர்றா. அவ வந்து என்ன கேட்கறா, இந்த பொன்னுரை மாலை நான் சுத்தி போடுவேன், யாரு இடத்துல விழுகுதோ அவங்க எனக்கு புருஷனா வந்துருன்னு கேட்கறான். பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கடைசியில நாட்டியமெல்லாம் ஆடி முடிச்ச உடனே அப்புறம் தான் பொன்னுரை மாலை சுத்தி போடும் போது அந்த பொன்னுரை மாலை கோவலத்துல விழுந்துருச்சு. விழுந்த உடனே நான் மாலை கூடவே போயிட்டேன், உன் கூடவே வந்துட்டேன். உன் கூட வந்த உடனே அங்க போய் நம்ம 2 பேரும் ஆக்கிக்கலாம். சோறுன்னு இருக்கிறேன். நான் போய் என்ன பண்றேன்னா, இருக்கிற நகையெல்லாம் கண்ணகி நகையெல்லாம் பரிசு வந்து உன்கிட்ட கொடுத்துட்டேன். உன்கிட்ட கொடுத்த உடனே கடைசியில கண்ணகி ஒண்ணுமே இல்லை, கண்ணகிட்ட ஒண்ணுமே இல்லை. அப்புறம் தான் கண்ணகிக்கு விவரம் தெரிஞ்சு கல்யாணம் வந்து எப்படி கண்ணாடி பார்த்து தாலி பார்த்த உடனே அப்பதான் எல்லாம் சொல்றாங்க, ஏன்னா உனக்கு 5 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, உன் புருஷன் கோவலை அங்க மாதவி வீட்டுல இருக்க திருக்கடையூர்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் கண்ணகி வந்து புருஷனை பார்க்க போறா. புருஷனை பார்க்க போகும்போது கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி அந்த மாதவியை வந்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, 10,000 பொண்ணு கொடுத்தா நீ வா, இல்லாடி போ அப்படிங்கிறா. ஒண்ணுமே இல்லாம கடைசியில வீட்டை தோத்து விட்டா. அப்ப வந்து நான் வந்து என்ன கேட்கிறேன், கண்ணகி தேடி வந்துட்டேன். கண்ணகி தேடி உன்னை தேடி வந்துட்டேன். உன்னை தேடி வந்தோடனே அப்பதான் வந்து சாப்பாட்டை கூட வழி இல்லை. அப்ப நான் உடனே கண்ணகி காலில் ஒரு சிலம்ப கழட்டி என் கையில கொடுக்குறான். நீ சிலம்ப கழட்டி கையில கொடுக்குறேன், வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம். அப்புறம் போய் மதுரைக்கு போறேன். மதுரைக்கு போன உடனே வியாபாரத்துக்கு நான் போறேன். அப்ப எப்படி விளையாக்க தெரியுமா, போக வாடகை கோடாடி
போக வீடை ஓடடி நான் பொச்சலுப்பு ஏண்டா, அங்கேயே எலும்பு. தொட்டு பாரு ஏய், ஒரு சிலம்புடா. பொச்சிலம்பா. போக வீடை ஓடடி நான் பொச்சிலப்பு விட்டுவாரு நல்வாக்கு நீ ஓடடி நான் நாலு இப்படிலாம் போய் கடைசியில வந்து அங்க போய் வஞ்சி பத்தை வந்து அங்கநேகமா இருக்கணும்னு அவங்க பாண்டியம்மன் சொல்லி விட்டு கொண்டே விட்டாங்க. சரி, தம்பி, ஆ? அதெல்லாம் இருக்கட்டும். இந்த- டேய், தம்பி, இந்த ராமரு, லட்சுமரு, ஆ,